Chapter 1 Exercise 1.4ல 6th sum பார்க்கலாம். Let A equal to ஒரு செட்டு கொடுத்திருக்காங்க. B என்னன்னா natural numbers கொடுத்திருக்காங்க. Let F function வந்து A to B be defined by f of x equal to x cube கொடுத்திருக்காங்க. f of x என்ன நமக்கு x cube. Then என்ன கேட்டிருக்காங்கன்னா find the range of f கேட்டிருக்காங்க. range கண்டுபிடிக்கணும். Then identify the type of function கண்டுபிடிக்கணும். சரிங்களா? first option பாருங்க. Find the range. இப்போ range கண்டுபிடிக்கணும்னா இப்போ நம்ம வந்து function கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்போ f of x equal to x cube நமக்கு கொடுத்திருக்காங்க இல்லையா? இப்போ இந்த x cube கேட்டா எதுல வந்து நம்ம x வந்து substitute பண்ணோம்? a ஓட values கொண்டு வந்து substitute பண்ணோம். இப்போ a ஓட values என்ன? 1 2 3 4 அப்படின்னு a ஓட values கொடுத்திருக்காங்க. b வந்து பாத்தீங்கன்னா natural numbers ன்னு கொடுத்திருக்காங்க. b என்ன நமக்கு natural numbers. அப்போ 1 2 3 4 அப்படியே எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ இதுல வந்து நம்ம இந்த a ஓட values ஒன்னொன்னா கொண்டு வந்து substitute பண்ணலாம். ஃபர்ஸ்ட் f of 1 போட்டோம்னா 1 cube. அப்போ 1 cube வந்து 1 தான். நெக்ஸ்ட் f of 2 போடலாம். 2 cube. 2 cube வந்து 8. அடுத்தது f of 3 3 cube. 3 cubeனா 27. அடுத்தது f of 4 வரைக்கும் கொடுத்திருக்காங்க. 4 வந்து 4 cube. இப்போ 64 இல்லையா? இப்போ இந்த வேல்யூஸ்லாம் பாத்தீங்கன்னா 1க்கு 1, 2க்கு 8, 3க்கு 27, 4க்கு 64. இப்போ நம்ம வந்து ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும்னா இப்போ ஃபங்க்ஷன் எடுத்து எழுதிடலாமா? செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர் எழுதிடலாம். அதுல இருந்து நம்ம ரேஞ்ச் கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ் வந்து இப்போ 1க்கு 1, 1, 1. நெக்ஸ்ட் 2க்கு 8, அப்ப 2, 8. நெக்ஸ்ட் 3, 27, 4, 64 இப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இதுல இருந்து ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறது ஈஸி தானே? ரேஞ்ச்னா எதெல்லாம் வந்து பேர் ஆயிருக்கோ அதுதான் ரேஞ்ச். சரிங்களா? பி செட்ல ஏல இருந்து எதெல்லாம் பேர் ஆயிருக்கோ அதெல்லாம் வந்து ரேஞ்சுன்னு சொல்லுவோம். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் தான் நம்ம ரேஞ்சுன்னு சொல்லுவோம். சரிங்களா? கவனி. அப்போ ரேஞ்ச் 1 8 27 64 இவ்வளவுதான் ரேஞ்ச். இப்போ ரேஞ்ச் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் கேக்குறாங்க. டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து இப்போ நம்ம டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும்னா ஆரோ டயக்ராம் போடணும் இல்லையா? ஆரோ டயக்ராம் போட்டுக்கலாம். இது A, இது B. இதுல நமக்கு A வந்து என்ன கொடுத்திருக்காங்க? 1 2 3 4 மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம செட் ஆஃப் பேர் போடணும்னா இப்போ டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும் எது வந்து மேட்ச் ஆகுது எது வந்து மேப் ஆகுதுன்னு பார்க்கணும். அப்போ மேப் ஆகுறது எப்படின்னு போடணும்னா இப்போ இதுல இருக்கிற ஃபங்க்ஷன்ல இருக்கிற பேர்ல இருக்கிறத மட்டும் போட்டுக்கலாம். ஏன்னா இப்போ இது வந்து நேச்சுரல் நம்பர் சொல்லியிருக்காங்க. பி வந்து நேச்சுரல் நம்பர் அப்படின்னும் போது நம்ம எப்படி போடுறோன்னு பாருங்க. 1 2 3 அப் டு 8 இருக்கு. நெக்ஸ்ட் 27 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் 64. ஏன்னா இப்போ வந்து நம்ம 64 வரைக்கும் இதுல எழுதிட்டு போக முடியாது இல்லையா? அதனால இப்படி போட்டுக்கிட்டோம்னா நேச்சுரல் நம்பர் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கும். சரி, இப்போ இதை மேப் பண்ணணும்னா இப்போ 1க்கு 1 பேர் ஆயிருக்கு இல்லையா? 1க்கு 1 பேர் ஆயிருக்கு. 2க்கு பாத்தீங்கன்னா 8, 3க்கு 24, 4க்கு 64. இப்போ இப்படி மேப் ஆயிருக்கு. என்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்னா ஃபர்ஸ்ட் 1 to 1 ஃபங்க்ஷனா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இது வந்து 1 to 1 ஃபங்க்ஷன்னா என்னன்னு ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். போன சம்ல எல்லாம் பார்த்திருக்கோம். இப்போ 1 to 1னா என்ன? ஒரு ஏ செட்ல இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் செப்பரேட்டா ஒரு தனித்தனி எலமெண்ட் இருந்துச்சுன்னா மேட்ச் ஆச்சுன்னா அதுதான் வந்து 1 to 1 ஃபங்க்ஷன். அப்போ so it is 1 to 1 ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் ஆன் டுனா என்ன? இப்போ ஒவ்வொரு இமேஜுக்கும் பில இருக்கிற இமேஜுக்கும் ஒரு ப்ரீ இமேஜ் இருக்கணும். அப்படின்னா தான் வந்து நம்ம ஆன் டு ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்திருக்கோம். இப்போ எல்லாமே வந்து ப்ரீ இமேஜ் இருக்கா? எல்லாத்துக்கும் இல்ல. அப்படின்னா அது கண்டிஷன் என்ன எழுதணும் அப்படின்னா சம் எலமெண்ட்ஸ் சில எலமெண்ட்டுக்கு மட்டும்தான் இருக்கு ப்ரீ இமேஜ், எல்லாத்துக்கும் இல்ல இல்லையா? அப்ப சம் எலமெண்ட்ஸ் இன் கோடொமைன். இதை வந்து கோடொமைன் சொல்லுவோம். கோடொமைன் இதுல இருந்து என்ன இல்ல நமக்கு? does not have
ப்ரீ இமேஜ் இல்லையா? அப்போ அது வந்து என்ன ஃபங்க்ஷன்? ஆன் டு ஃபங்க்ஷனா? ஆன் டு ஃபங்க்ஷன் கிடையாது. சரிங்களா? அப்போ therefore it is not on to function. ஆன் டு ஃபங்க்ஷன்னாலே நம்ம கண்ணை மூடிட்டு ஆன் டு இல்லைனாலே இன்டு அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். இட் இஸ் இன்டு ஃபங்க்ஷன். சரிங்களா? இப்போ டைப் ஆஃப் எலமெண்ட் அப்படின்னு கேட்டா நம்ம என்ன பண்ணோம்? டைப் ஆஃப் எலமெண்ட்ன்றத இட் இஸ் ஒன் டு ஒன் அண்ட் இன்டு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி எழுதிட வேண்டியதான். சரிங்களா? அப்போ இதுதான் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் கேட்டது. இதில் ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.